வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கை எல்லோருக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. இந்த வாழ்க்கையை எப்படி பயனுள்ளதாக வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். நமக்குள்ள சவால். அநேக சமயங்களில் நாளை நமக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற கேள்விதான் அர்த்தம் நிறைந்தது. உண்மையான வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் எதிர்பார்ப்புகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த வசனத்தில் ஆண்டவரின் நோக்கம், எதிர்பார்ப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரோடு இணைந்து எல்லா நேரங்களிலும் நாம் வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? அவரை விட்டு விலகியோ தூரமாக இருந்து கொண்டோ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுளை வழிபடுவதோடு, ஆராதிப்பதோடு, ஊழியம் செய்வதோடு, அதாவது சபை நிர்வாகத்தில் நிகழ்ச்சிகளில் உதவுதல், காணிக்கை கொடுப்பதோடு நின்று விடுவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இறை உறவுடன் வாழும் வாழ்க்கை. பக்தியாய் வாழ்வதை காட்டிலும் இறை உறவோடு வாழ்வதுதான் முக்கியமானது. வேதம் முழுவதும் நாம் பார்க்கின்ற உண்மை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டே இருக்கும் காட்சியைத்தான். அன்பை, உறவை, ஐக்கியத்தை அனுதினமும் தேடுகின்ற ஆவிக்குரிய அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையை தாங்குகின்ற முக்கிய தூணாகும். ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், மோசே, தாவீது, தானியேல் இவர்களெல்லாம் இறை உறவை அனுபவித்தவர்கள். தேவன் பரலோகத்தில் இருக்கிறவராக அறியப்பட்டாலும் அவர் நம்முடன் தங்கியிருப்பதையே விரும்புகிறார். எதற்காக? நாம் பரிசுத்தமாய் வாழ. அவர் தங்குகின்ற இடம் பரிசுத்தமாக மாறுகிறது. தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவரோடு தங்க விரும்புகிறார். தேவ நோக்கம் நம்மோடு அவர் எப்போதும் நல்ல உறவில் இருப்பதுதான். நம் வாழ்வும் அந்த நோக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் பாதையில் இறை உறவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியதே நாம் அவரோடு தொடர் உறவில் இருப்பதற்காகத்தான். என்னில் நிலைத்திருங்கள் அல்லது என்னோடு இணைந்திருங்கள் என இயேசு யோவான் 15:4 தமக்கு நெருங்கினவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள்தானா? இறை உறவில் நிலைத்திருங்கள். இதுதான் ஆண்டவரின் நோக்கம். தொடர்ந்து நாளையும் இந்த காரியத்தை சிந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.